பாஜகவோட மாநில தலைவரா நயினார் நாகேந்திரனை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் பாஜக அதிமுக கூட்டணியையும் உறுதி பண்ணியிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு அடிப்படை காரணமா இருந்த அண்ணாமலை மாற்றப்படுவாருன்னு மார்ச் மாச தொடக்கத்துல இருந்தே பேச்சு சூடு பிடிச்சிருந்துச்சு. இந்த நிலையில அதை உறுதிப்படுத்தும் விதமா புதிய மாநில தலைவரா நயினார் நாகேந்திரனை பாஜக தேர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு கூடிய சீக்கிரம் தேசிய பொறுப்பு வழங்க போறதாகவும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. சென்னை தனியார் ஹோட்டல்ல நடந்த நிகழ்ச்சியில ஒரே மேடையில அமித்ஷா, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமின்னு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அமித்ஷா, தமிழ்நாட்டில் நடக்க போற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் இணைஞ்சு போட்டியிட போறதாகவும், தேசிய அளவுல பிரதமர் மோடி தலைமையிலையும் தமிழ்நாட்டு அளவுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் கூட்டணி அமைக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கூட்டணியில இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறதா சொல்லியிருந்தாரு. தேர்தலில் யாருக்கு எவ்வளவு தொகுதிங்கிறத பத்தி எல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும். அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரே ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு செய்யப்படும் சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இந்த கூட்டணியில சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட கேள்விக்கு அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு விவகாரத்திலையும் அதிமுகவோட கலந்து பேசி முடிவெடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2021 தேர்தலில் அதிமுக தோத்ததுக்கான காரணம் பாஜக கூட்டணி தான் அதிமுகவை சேர்ந்த பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு சாதகமா இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த கூட்டணி குறித்து பல அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்தை சொல்லிட்டு வராங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.